சர்வதேச சுற்றுலா மையமான கன்னியாகுமரிக்கு ஆண்டுதோறும் சுற்றுலா பயணிகள் வருகை தந்தாலும் கூட மிக முக்கியமான சுற்றுலா சீசன் என்பது கோடை விடுமுறையாகும். இந்த காலகட்டத்தில் குமரி மாவட்டம் மட்டுமல்ல, தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள், கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, டெல்லி என இந்தியாவின் பல்வேறு மாநிலங்கள், வெளிநாடுகளிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் வந்து குவியும் காலகட்டமாகும். அந்த வகையில் தற்போது கோடை விடுமுறை காலம் களை கட்டியுள்ளது. சுற்றுலா பயணிகளின் கூட்டம் வழக்கத்தை விட அதிகமாக குவிந்து வருகின்றன. இந்த நிலையில் கன்னியாகுமரியில் முக்கிய சிறப்பான கடல் நடுவே அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் நினைவு மண்டபம், அதை இணைக்கும் கண்ணாடி நடைபாலம் ஆகியவற்றை பார்வையிட சுற்றுலா பயணிகள் அதிக அளவு ஆர்வம் காட்டி வரும் நிலையில் இதற்காக சுற்றுலா பயணிகள் அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழக நிர்வாகம் நீண்ட தூரம் தடுப்பு ஏற்படுத்தி அதில் சுற்றுலா பயணிகள் வரிசையில் வரும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனால் பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகத்தின் அருகாமையில் சுமார் 50க்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளன. இந்த கடைகள் முன்புறம் முழுவதும் தடுப்புகளை ஏற்படுத்தி படகு சவாரிக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு ஏற்றவாறு அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதியில் வரும் சுற்றுலா பயணிகளுக்கு கடைக்கு உள்ளே செல்வதற்கு முடியாமல் திரும்பி செல்கின்றன. இதனால் அப்பகுதியில் இருக்கும் 50க்கும் மேற்பட்ட கடைகளுக்கு வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகும் நிலையில் தள்ளப்பட்டதாக வேதனை தெரிவிக்கின்றனர். சுமார் ஒரு கடைக்கு 5 பேர் வீதம் பணியாட்கள் பணியாற்றி வருகின்றனர். பொதுவாக சீசன் நாட்களில்தான் அதிக அளவு சுற்றுலா பயணிகள் வருகை தருவார்கள். இந்த சீசன் காலகட்டத்தில் பூம்புகார் போக்குவரத்து கழகத்தின் நடவடிக்கையால் அதை சுற்றியுள்ள கடைகளுக்கு வியாபாரம் இல்லாமல் பணியாட்களுக்கு சம்பளம், வாடகை, மின்சார கட்டணம் போன்றவைகளை செலுத்த முடியாமல் பெரும் துயரத்தை சந்தித்து வருவதாக கடை வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்த சீசன் காலங்களில் மட்டுமே நம்பி கடை நடத்தி வரும் வியாபாரிகளுக்கு தமிழக அரசாங்கம் இதை கவனம் கொண்டு மாற்றி ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஷிப்பிங் கார்பரேஷன் போடிய வழியில தேவசம்போடுக்கு சொந்தமான கடையில சுமார் 50 வருஷமாட்டு நாங்க தொழில் செஞ்சுட்டு வரோம். இந்த ஜூன் ஜூலை காலங்களில் அதிகமான கூட்டம் வரும்போது சீசன் காலங்களில் கூட்டம் வரும்போது இந்த 2 சைடு ஆன்லைனு 100 ரூபா 2 லைனை விட்டு ஒரு நெருக்கடியை உருவாக்காங்க. லைனை விட்டுட்டு காணாலும் எங்க கடையை மறைச்சு எங்க வாழ்வாதாரத்தை சிதைச்சு இந்த கயிறு கட்டி லைனை விடுறாங்க. கயிறு கட்டி வரும்போது ரிட்டர்ன் அவருடைய அந்த டூரிஸ்ட் பார்ட்டி எங்க கடைக்குள்ள வராது. பலர் வட்டிக்கு எங்க ஒவ்வொரு கடைக்குமே 5 லேபர் இருக்காங்க. அவங்களுடைய சம்பளம், கரண்ட் செலவு, கோயில் வாடகை, இது எல்லாம் இந்த சீசனை நம்பி தான் நாங்க கட்ட முடியும். இப்படி ரிட்டர்ன் பார்ட்டி வராம உள்ள வரும்போது எங்க சுத்தமா 5 மணி நேரம் வியாபாரமே கிடையாது. போடி பண்ணாத காலங்கள் இருக்கு. 6 மணிக்கு திறந்த கடையில் நாங்க 10 மணிக்கு 11 மணிக்கு கடையை திறக்கும். பாத்தீங்கன்னா தெரியும், பாதி கடை அடைச்சிட்டு இருக்காது. அதனால அரசாங்கம் 4 மணி நேரம் இந்த லைன் இந்த கயிறு கட்டினதால இந்த ரிட்டர்ன் பார்ட்டி வராது. கயிறை தாண்டி நாங்களே கடைக்குள்ள போக முடியாது. எங்களுக்கு ஒரு கடை போட்ட போல இருக்கு. அதனால அரசாங்கம் இது உரிய மாவட்ட நிர்வாகம், பூம்புகார் நிர்வாகம் இது ஒரு முக்கியமான எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் நம்பிக்கை ஊட்டி பாதிப்பு இல்லாம ஒரு நல்ல முடிவு கிடைக்க கேட்டுக்கொள்கிறேன். யூசுப் தென்குமரி வியாபாரி சங்கம், கன்னியாகுமரி.